எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்கு குறிய தீர்க்கதரிசன வார்த்தைக்கு நான் கடந்து போக விரும்புகிறேன். என்னாகும் 25:11 நம்பர்ஸ் சாப்டர் 25:11 நம்பர்ஸ் என்னாகவும் 25:11 நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரனாகிய ஆரோனின் குமாரனாகிய எலியேசரின் மகன் பினகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பதினால் இஸ்ரவேல் புத்திரர்கள் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினார். இஸ்ரவேல் மேல் உண்டான உக்கிரத்தை திருப்பினதனுடைய நோக்கம் ஒரு பினகாசினுடைய பக்தி வைராக்கியம். இஸ்ரவேலர்கள் பாவம் செய்து விட்டார்கள், மீதியானிய பெண்களோடு சம்பந்தம் கலந்து விட்டார்கள். ஆனால் அந்த இஸ்ரவேலுக்குள்ளே வாதை உண்டாயிற்று. அந்த வாதையை நிறுத்த திசை திருப்பின ஒரு மனுஷன் தான் பினகாஸ். அங்கே மோசே உண்டு, ஆரோன் உண்டு. ஆனாலும் தைரியமா ஈட்டி எடுத்துக்கொண்டு போய் ஒரு சிம்ரி கஸ்பியோடு சயனிக்கிறதை கண்டு அறைக்குள்ளே போய் மண்ணோடு மண்ணை உருவ குத்தி சாபத்தை நிறுத்தினவன். பக்தி வைராக்கியம் உள்ளவன் கர்த்தருக்காய் எதையும் செய்வான். மனிதர்களையோ சூழ்நிலைகளையோ பார்க்க மாட்டான். இன்றைக்கு மனுஷனை பார்க்காதீங்க, சூழ்நிலையை பார்க்காதீங்க, தைரியமா போங்க, கர்த்தர் கூட இருக்கிறார். மனுஷனை பார்க்காதீங்க, சூழ்நிலை பார்க்காதீங்க. கர்த்தர் ஒரு காரியத்தை உள்ளத்துல உணர்த்திட்டார்னா, மனசுல அழுத்திட்டார்னா தைரியமா பேசுங்க. உள்ளத்தில் உணர்த்தி விட்டார் என்றால், மனதில் அழுத்தி விட்டார் என்றால், ஆவியானவர் உள்ளத்தில் ஸ்ட்ராங்கா பலப்படுத்தி விட்டார் என்றால் தைரியமா பேசுங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறதை காண்பீர்கள். உங்களுக்குள் கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த பக்தி வைராக்கியம் கர்த்தருக்காய் பெரிய காரியத்தை செய்து வாதையையும் நிறுத்தக்கூடிய ஒரு வல்லமை. பரலோகம் திறக்கப்பட்டாயிற்று. இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். இப்பொழுதே பார்த்து கொண்டிருக்கிறவங்க மேல ஒரு அபிஷேகத்தை ஊற்றுகிறார். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு வைராக்கியத்தின் ஆவி ஊற்றுகிறார். ஆண்டவருக்கு ஏதோ ஒன்றை செய்து சாதித்து காலத்தை முடிக்கத்தக்கதான் ஒரு வல்லமை கொடுக்கிறார். வானம் திறக்கப்பட்டாயிற்று. வியாதி சுகமாகிறது, பலவீனங்கள் மாறுகிறது, கட்டுகளை உட்டை தருகிறார். பிறந்த நாள் திருநாள் காண்கிறவர்களை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்கிறார். Take this prophetic word, receive it in Jesus' name. Amen, amen, amen. God bless you.